முட்டை. அது ஒரு பெண் பிள்ளையா இருந்தால் நல்லா உழைக்குது. அப்போ அந்த பிள்ளைய குற்றம்னு சொல்றதுக்கு அவைகளுக்கு யார் உரிமை கொடுத்தது? எனக்கு தெரிஞ்சு 20-25 மேற்பட்ட கோயில் இருக்கப்பா. இப்போ நாங்கள் இங்கே சுற்றி பார்த்த இடத்துல ஒரு இடத்துல கூட வீதி மோசமாக இல்லை, நல்லா இருக்கு, அளவான கோயில். குறிப்புக்காரரை கொண்ட வழக்கு போடுங்க. போட்டா கூட சிலது சரி வரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சங்கானை என்ற ஊரினுடைய பகுதி 5வது காணொளி இது. ஏற்கனவே பதிவிட்ட காணொளியை மறக்காமல் போய் பாருங்க. இந்த காணொளியில் நாங்கள் பார்க்குற ரசிக்கிற இடங்களையும் இந்த ஊரில் வாழ்கிற மக்களங்களோடு பகிர்ந்து கொள்கிற தகவல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகுதி 4வது காணொளி நிறைவடைந்த இடத்துல இருந்து இன்றைய பயணத்தை தொடங்குகிறோம். இதில் தொடர்ச்சியாக வீடுகள் தான். இதில் இருக்கிறது இன்னொரு கோயிலா? அடுத்த கோயில் 5வது கோயில் என்ன கோயிலை மேலோட்டமாக சுற்றி கொண்டு வரும். கொஞ்சம் பார்த்தீங்களா, தேமா மரம் நடப்பட்டிருக்கு. வைரவர் கோயில் தான். சரி, இதுவும் வைரவர் கோயில் தான். இதுவும் வைரவர் கோயில் தான் மக்களே. நீலவாரம் இதுக்குள்ளேயே 5 கோயிலப்பா. 5ல் 3 வைரவர் கோயிலா? முதலாவது பார்த்த கோயில் என்ன கோயில்? 1 பிள்ளையார் கோயில். ஞாபகம் இல்லாமல் இருக்கு. 5 கோயிலை பார்த்துட்டோம் இதுக்குள்ள. இல்லை கூடுதலாக வைரவர் கோயில். இதால் நாங்கள் இப்போ இடப்பக்கம்தான் போக போகிறோம். சங்கானை இந்து இளைஞர் மன்றத்தின் சிறுவர் பாடசாலை. உண்மையாக இந்த இந்து இளைஞர் மன்றத்தினுடைய செயற்பாடுகளுக்கு வாழ்த்துக்கள் நிறைய இருக்குது இந்த ஊரில். உண்மையாக இப்படி தான் இருக்கணும். ஒவ்வொரு ஊர்லேயுமே இப்படி அமைப்புகள் இருந்ததுன்னா கல்வி சார்ந்த எவ்வளவு செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம். ராஜா ராணி இல்லம் நல்லபடியாக இருக்குது வீடு. இதில் தான் இப்போ வருங்காணியை நாங்கள் பார்த்துருக்கோம். திக்கா வருங்காணி இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது இந்த பகுதியில் தான். மற்ற இடங்களில் கூடுதலாக தோட்டம் செய்கிறார்கள். இப்போ இதால் போவோம். அது இது அது இது. இடப்பக்கம் தேசி தோட்டம். நிறைய குறுக்கு வீதிகள் போகுது மக்களே. அந்த குறுக்கு வீதிகளுக்குள்ளே போகிறது உண்மையிலே சாத்தியமில்லை. என்னடா இன்றைக்கு காட்ட போகிற பகுதியே பெரிய ஒரு இடம். அந்த முழுமையாக ஒரு காணொலியில் சேர்க்க முடியுமான்றதே ஒரு சந்தேகமாக இருக்குது. முடிந்த அளவு முயற்சி செய்கிறோம். இதால் இப்போ வேலை பக்கம் போவோம். நாங்கள் ஒரு பிரதான வீதிக்கு வந்துட்டோம். தொட்டிலடி சங்கானை. இதால் இப்போ வேலை பக்கம் போவோம். சரியா, இதால் போவோம். இப்படியே முதல் பிரதான வீதியால் போய் வருவோம். நீங்கள் இந்த வீதியில் வேலை பக்கம் பார்த்து கொண்டு வாங்க.
The rooms available. தொடர்ச்சியாக வீடுகள் தான். இது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீதிக்கு பெயர் கட்டுவான் மல்லாகம் சங்கானை பிரதான வீதி. இதில் ஒரு கடை தொகுதி. இதில் குறுக்கு வீதி போகுது. நாங்கள் இதுக்கெல்லாம் போவோம். அதுக்கு முதல் இந்த பிரதான வீதிக்கு போவோம். சரி, பள்ளிக்கூடம் விட்டுறது மக்களே. அதில் தான் பள்ளிக்கூடம் இருக்குது. நாங்கள் விரைக காட்டுறோம். சரியா? இப்போ நீங்கள் வேலை பக்கம் பார்த்துக்கணும். இதில் ஒரு கோயில் இருக்குது. குட்டி கோயில் பார்த்தீங்களா? அது சின்ன கோயில், நல்லா இருக்குது. அளவான கோயில். கருங்கல் வேலைப்பாடு பின்னுக்கு. நல்ல அளவான கோயில். மக்களே, நாங்கள் இப்போ இங்கே வந்துட்டோம்னு பாருங்கோ. நகரப்பகுதிக்கு வந்துட்டோம். இதை ஏற்கனவே காட்டிட்டோம். அதனால் இப்போ வேலை பக்கம் போகிற வீதிக்குள்ளே போகும். இதில் ஒரு வீதி போகும். இந்த வீதிக்குள்ளே நுழைவோம். இதால் போய் உள்பக்கங்களை பார்ப்போம். சரியா? எனக்கு தெரிஞ்ச இந்த பகுதி ஆங்கிலேயர்களினுடைய வருகையின் போது, அதாவது போர்த்துகீசர்களினுடைய வருகையின் போது பெரிதாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. புதிய வீடுகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. நாங்கள் இப்போ இதால் போகிறோம். நிறைய குறுக்கு வீதிகள் இருக்குது. அம்பிகாவத்தை வீதி என்று இருக்குது. கூடுதல் அந்த சின்ன சின்ன குறுக்கொழுங்கைகளுக்குள்ள போகிறத தவிர்த்து கொள்கிறேன். காரணம் என்னென்னா, நிறைய குறுக்கொழுங்கைகள் இருக்குது. ஒரு ஒழுங்கைக்குள்ளே போய் இன்னொரு ஒழுங்கையை தவிர வர்றதை விரும்பலை. இதில் இடப்பக்கம் இருக்கிற இந்த வீட்டை பார்த்தீங்களா? நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை என்னென்னு பார்த்தீங்களா? இதுவும் நல்லா இருக்குது. ஏதாவது சிறப்பான இடங்கள் இருந்தால் மட்டும் அந்த வீதிக்குள்ளே விடுறோம். சரியா? மற்றபடி பிரதான வீதியை பிடிச்சு போவோம்.
இந்த மதில் வேலைப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. அடுத்த கோயில், இதுக்குள்ள ஒரு கோயில். இது ஒரு வீட்டு கோயிலா ஊர் கோயிலா என்னன்னு எனக்கு தெரியல. இதால் போவோம். வளைஞ்சு வளைஞ்சு சுற்றி சுற்றி சுழாண்டு சுழாண்டு போகிறோம். தம்பியை பார்த்தீங்களா? இதுக்குள்ள நிறைய வீடுகள் மக்களே, இரண்டு பக்கம் நல்ல நெருக்கமான குடியிருப்புகள் உள்ள வீதி. நான் சொன்னேன் இல்லை, பள்ளிக்கூடம் அதுக்குள்ளே இருக்க, வரும்போது காட்டுறேன். நாங்கள் சுற்றி சுற்றி வரோம். இடப்பக்கம் இருக்கிறது தான் பள்ளிக்கூடம். என்ன பள்ளிக்கூடம்? சங்கானை சிவபிரகாசம் மகாவித்யாலயா. அவமண்ணா அவமண்ணா பள்ளிக்கூடத்தை வழியா காட்டுறான். இதுதான் பள்ளிக்கூட கட்டட தொகுதிகள். இந்த பள்ளிக்கூடங்களுக்குள்ள இவ்வளவு மகிழ்ச்சி. என்ன சரி, நினைச்சா காவலை, கதைச்சா மன வருத்தம். கட்டணம் முடிக்கிறார்கள். ஏதோ புது கட்டணம் பெறப்போகுது. இப்போ இந்த குறுக்கு வீதிக்குள்ளே போவோம். இல்லை, அடுத்ததுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போய் சின்ன குறுக்கு வீதி தான். பள்ளிக்கூடத்தின் பின்பக்கம்தான் போகலாம். அதால் போனால் இதில் இடப்பக்கம் ஒரு வீதி வரும். அந்த வீதிக்குள்ளே நுழைவோம். சரியா? சரி, இதில் பாருங்க ஒரு வீதி போகுது இடப்பக்கம். இதுக்குள்ளே போக போகிறோம். வீதின்னு பேர் எழுதி இருக்கான், பிரதேச வைத்தியசாலை சங்கானை. சரி, இதுக்குள்ளே தான் பிரதேச வைத்தியசாலை இருக்குது. இடப்பக்கம் தான் வைத்தியசாலை இருக்குது. பார்த்துக்கணும். அரே, பிரைமரி ஸ்கூலடா. வைத்தியசாலை கொஞ்சம் தூரம் போகணுமே. சங்கானை சிவபிரகாச இந்து ஆரம்ப பாடசாலை. இங்கே வைத்தியசாலையை காணல, கொஞ்சம் உள்ளே போகணும். இதில் இன்னொரு கோயில். இதுவும் கருங்கல் வேலைப்பாடு. அடே கீழே என்ன அம்மன் கோயில். வைத்தியசாலையை காணையில் என்று தேடிக்கொண்டு வந்த நான் வைத்தியசாலையை கண்டுபிடிச்சிட்டேன். விளம்பரம் ஒட்டாதீர்கள் என்று எழுதியிருக்கு. பிறகு கீழே வந்து எழுதுறே இல்லை. சரி, நான் ஒட்டவில்லை, ஒட்டி விடுறே இல்லை. பிறகு இதுதான் பிரதேச வைத்தியசாலை கட்டட தொகுதி. பிரதேச வைத்தியசாலை. இந்த வீட்டை பார்த்தீங்களா? நல்லா வடிவாக இருக்குது. ஒரு விடுதியடா, தங்க விடுதி.
தேவைன்னா பார்த்து பயன்படுத்திக்கொள்ளுங்க. அப்படி அந்த வீட்டை எடுத்து போகிறவங்கன்னா தொடர்பு. இதில் இருக்கிறது பிரதேச வைத்தியசாலை தொகுதி, கட்டட தொகுதி. இப்போ நாங்கள் ஜால போவோம். ஆஸ்பத்திரி முதலாம் ஒழுங்கை. எனக்கு தெரிஞ்சு இந்த சங்கானைக்குள்ளே நான் வந்ததில் வெறுங்காணிகள் மிக குறைவாக இருக்குது. இப்போ சில ஊர்களுக்கு போகும்போது வெறுங்காணிகளும் மக்கள் நடமாட்டமும் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த ஊர் ஓரளவு மக்கள் நடமாட்டத்தோடையும் சனத்தொகையோடையும் இருக்குது. வீடுகளும் நிறையவே இருக்குது, நெருக்கமாக இருக்குது. பார்த்தீங்களா? இதால் இப்போ வல்ல பக்கம் போவோம். என்ன இதில் ஒரு கட்டட தொகுதி. இந்த இடத்துல வேறு ஏதோ குளிர்காத்து அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த சரியான வக்க மக்களே, சும்மா வக்கை இல்லை, கடும் வக்கை. எப்படி இந்த வீட்டின் நுழைவாயில், இந்த எல்லா வீட்டின் நுழைவாயிலும் அப்படித்தான். எங்கே உந்துருளி வேலை செய்யணும் மக்களே. ஒரு விடுமுறை எடுக்கணும், ஒரு நாள் விடுமுறை. பக்கம் போக வேண்டாம், நேரவே போவோம். இதெல்லாம் பழைய கட்டடங்களா? இல்லை இல்லை, பழைய கட்டடம் தான். இதில் அடுத்த வைரவர் கோயில் தான். இந்த கோயில் நல்லா இருக்கு, என்ன வித்தியாசமாக வடிதாக இருக்கு மக்களே. நேர போகலாம், ஆனால் நாங்கள் இதுக்குள்ளால போவோம். வீதிகள் நல்லா இருக்கு இந்த ஊரில். நல்ல வீதி தான் வந்தெல்லாம், ஒன்றும் குறையும் இல்லை. இந்த மதில் வேலைப்பாடு நல்லா இருக்குது. ஒருவேளை அந்த சாம்பல் வண்ணம் தான் எங்களை ஈர்த்ததோ தெரியல, அது பார்க்க ஆசையாக இருக்கு. இடப்பக்கம் போகணும், முதல் மேலே பக்கம் போவோம். அதுலேயும் ஒரு கோயில் டாக்டர், அந்த இடத்துக்கு வருவோம். சரியா? சங்கானை மேற்கு நீங்கள் பார்க்குற இடம். இப்போ நான் நிற்கிறத நிறைய இடத்த சுற்றி வந்துட்டேன். இதால் நேர போவோம். இதில் ஒரு பழைய கட்டடம், ஐயோ சக்கர வண்டி வந்தது. இதில் ஒரு கடை தொகுதி இல்லை. வெள்ளை பக்கம் பாருங்க, சின்ன தோட்ட வெளி இருக்குது. அதனால் இப்போ இங்கே போவோம் வேலை பக்கம்.
தம்பியாக்கள் அந்த கொய்யாக்கள் நல்லா இருக்கும் மக்களே. அதனால் இப்போ இதுக்குள்ளே போகும். நிறைய குறுக்கு வீதிகள் போகுது. எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயும் போகல. அது மேலோட்டமாக அவங்களை சுற்றி காட்டி கொண்டிருக்கிறோம். அடுத்த கோயில் அம்மன் கோயில் போகலாமா? போய் கிடக்கு வாகனம். நாங்கள் போகிறதுக்கு முதல் வாகனம் போய் கிடக்கான்னு பார்ப்போம். அதுக்குள்ளே தான் போவோம். அம்மன் கோயில் புத்தரையை பார்த்து சரி வந்தாச்சு. பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்கு கூடுதலாக. அடுத்த கோயில் கோயில் மணியோசையிலே கோயில் வைரவர் கோயில். ஒரு வீடு கட்டப்படுது. இப்போ நாங்கள் இதால் போவோம் மேலே பக்கம். நிறைய குறுக்கு வீதி மக்கள், எல்லா குறுக்கு வீதிகளுக்குள்ளேயும் போக இயலாது. இதுக்குள்ளே வந்து நாங்களோட என்ன அப்படின்டா இல்லை இதுக்கு வேற இல்லை. இது வேறு கோயில். எனக்கு தெரிஞ்சு 20-25 மேற்பட்ட கோயில் இருக்கப்பா. நாவலடி ஞான வைரவர். ஆனால் வைரவர் கோயில் தானே எல்லாம். என்ன கூடுதலாக வைரவர் கோயில் தான் என்ன. ஆனால் அப்படியே வைரவர் கோயிலாகவே தொடர்றது வாழ்த்தப்பட வேண்டியது. என்னென்னா நிறைய இடங்களில் வைரவர் கோயிலை மாற்றி ஒவ்வொரு கோயில்களாக அமைச்சு கொண்டு இருக்கிறார்கள். இது வாழ்த்தப்பட வேண்டியது. இதுக்குள்ளே வந்து நாங்களும் அதில் போனால் ஒரு கோயில் பார்க்கலாம். இதால் தான் போகணும். நாங்கள் ஒரு சந்தியால் திரும்பி போனாங்களில்ல, அந்த சந்தி அடிக்கு போய் சந்திக்கிறோம். இதால் வலப்பக்கம்தான் போனாங்க. இனி இடப்பக்கம் போகும். இதில் ஒரு கோயில் இருக்குது. இது என்ன கோயில்? இதுவும் பைரவர் கோயிலாக தெரியும். முருகன் கோயிலா? எங்கே இருக்கு? முருகன் கோயில். அப்போ என்ன கோயிலுன்னு தெரியல மக்களே. அந்த கூகுள் வரைபடத்தில் பேர் போட்டில கதவும் பூட்டி இருக்கு. அதால் கடந்து போகிறோம்.
சில வேறு கோயிலாம் அதில் வந்த நாங்கள் ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்னா இடையால் போகணும். இப்படியே போய் ஒரு சந்தி வரும், அதால் திரும்ப போகிறோம். அந்த சந்தியில் போய் சந்திக்கிறோம். சரி, இதால் இப்போ வேலை பக்கம் போகும். இதுவும் கோயிலாடா, அம்பாள் சமூக நிலையம். உள்ளுக்கு கோயில் இருக்குது. அச்சோ, கோயில் இருக்குது. கோயிலை பார்த்து கொண்டு வருவோம். கோயிலை சுற்றுவோமோ. கோயிலையே பார்த்து கொண்டு வாங்க. நாங்கள் அப்புறம் வீதியை அது போட்டுக்கிறார். கோயிலில் முன்பக்கத்தை பார்த்து கொண்டு வருவோம். வைரவர் அம்மன். சரி, இதில் இருக்கிற கோயில் வைரவர் கோயில். ஐயோ, எத்தனை வைரவர் கோயிலப்பா! ஒன்றில் ரெண்டில் வைரவர் கோயில். என்ன சிவசிவான் வேலை கிடக்கு. சிவன் கோயில் தான். சிவன் கோயில். அம்மனோ வைரவரோ சிவனோ சொல்லுங்க நீங்களே. இதால் போவோம். இதால் இப்போ இடப்பக்கம் போவோம். நாங்கள் இப்போ பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இதால் வேலை பக்கம் போய் ஒரு குறுக்கு வீதிக்குள்ளே திரும்ப போகிறோம். அந்த சந்திக்கு போய் சந்திக்கிறோம். சரி, இதில் பாருங்க ஒரு வீதி ஒன்று போகுது வேலை பக்கம். இதுக்குள்ளே போவோம். இதில் குளம் இருக்குது. இதில் பறவைகள் இருக்கிறாங்களா? கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது மக்களே. இது சுத்தமாக்கி வச்சுருக்கணும். ஏன்னா ஒரு நகர பகுதியோடு இருக்கிற குளம் எல்லாம். நேர பாருங்க. சந்தை இருக்கு. மீன் சந்தை. நமக்கு ஒரு பேர் பலகையும் காணல. இதால் போவோம். இந்த கோயிலை அப்போது உங்களுக்கு காட்டினான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் பள்ளமான பகுதி கூட இஞ்சி பாருங்க. இந்த பகுதியும் பள்ளமாக தான் இருக்குது. இது வந்து தோட்ட வழி. இந்த இடம் பள்ளமாக தான் இருக்குது. நல்லா இருக்கு இந்த இடம். பாட்டி, இந்த இடமா சங்கானையா? சங்கானையா இடம் விழுசூட்டி சொல்றது சரியா? விழுசூட்டி. இப்போ எங்க பயணம்? சரி சரி பாட்டி. எத்தனை வயது? சரி 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 பாட்டி சந்தைக்கு போய் போகிறா. சரி பாட்டி. இதால்
இடப்பக்கம் போவோமா நேர போவோமா நேர போய் வந்து இடப்பக்கம் போவோம். சரியா? இதில் இடப்பக்கம் கடையாண்டு இருக்குது. இதில் ஒரு ஐயா இருக்கு. ஐயாவோட காயம் இதை விடம் ஐயா இது விடம் இவடம் சங்கான் சங்கானிய விடம் மாலியாவட் மாளிகாவத்து கொழும்புல இருக்க மாளிகா இங்கே மாலியாவட் அதே பேர் தானா இல்ல வேறு? அதே பேர் தான். ஏன் அப்படி பேர் வந்தா? அது முந்தியாக்கள் அப்படி வச்சிருக்கிறேன். இதுக்கும் மாளிகாது தான் பேர். ஏன் அப்படி பேர் வந்தது? அது அப்போ வச்சிருக்கிறேன். இப்போ இந்த இடம் எப்படி முதல் இருந்த மாதிரியே இருக்கா இல்லை வளர்ச்சியா என்ன மாதிரி முன்னேற்றமா? முன்னேற்றமே இருக்கு. பெரிய மாற்றமா இல்லை அப்படியே தான் இருக்கா? பெரிய மாற்றம். முதல்ல எப்படி இருந்த இந்த இடம்? சும்மா இது ஆத்தாங்க வந்து இப்போ கொஞ்சம் பெரிய முன்னேற்றம் பிரச்சனை இல்லை. இங்கே வாழ்கிற மக்களினுடைய வேலைகள் என்ன வாழ்க்கை முறை? தோட்டங்கள் மேகம் வேலையாது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நாங்கள் கடை வச்சோம் லோன் வீட். எவ்வளோ காலம் அதில் இருக்கு? ஒரு 4-5 மாதம். அதுக்கு முதல் நாங்கள் சொல்லுகிறோம் கொஞ்சம் கடை போட்டுருக்கோம். அங்கே எவ்வளோ காலம் வச்சுருந்தீங்க? அங்கே நாங்கள் ஒரு 4-5 வருஷம் வச்சுருந்தோம். இப்போ இதான் மெரமான் போட்டுருக்கு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நாங்களோட இந்த கடைக்கு நாங்களும் கவர்ந்தார் மெரமானோட நிற்கிறார் கடை. இதுக்கு இங்கால தான் தோட்டம் இருக்கு. என்ன அவங்க போடும் தோட்டங்கள்ல இதில் இருக்கிறது இந்த கோயில் அம்மன். அப்போ வந்தாங்க என்ன இந்த கோயில் இதுக்கு தான் பாதை எங்கே இருக்கு? அந்த 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 அதால போகிறேன். அப்படி இங்கே ஆனால் நான் நிறைய ஊருக்கு போயிருக்கிறேன். உண்மையாக நீங்கள் கொடுத்து வச்சாக்களே சொல்லுங்க. நிறைய ஊரில் அந்த வீதி ஒழுங்காக இருக்காது. எல்லாம் காப்பெட் வீதியும் தார் வீதியும். வீதி அப்படியே அவருக்கு தெரியும் இந்த ஊருண்ட அருமை. நீங்கள் சொல்லுங்க அங்கேயாவது வீதி மோசமாக இருக்கா? இல்லையே, எல்லாம் நல்லா இருக்கு. இங்கே காணி விலை என்ன போகுது இவ்வளோ தெரியல. நாங்கள் வேண்டிய 35,000. எந்த காலத்தில் வாங்கி? இப்போ 30 வருஷம். அந்த வேலைக்காரங்க 20க்கு வந்துட்டு இது அப்போ இது கூடவா தானே இருக்கு? ரோட்டுக்கிற கூடவா இருக்கு. அது இப்போ கடைசியாக வித்துவையா அப்பயாவது என்ன விலைக்கு இது? அப்போ இப்போ 30 வயசுக்கு முன்னுக்கு 35,000 ஒரு. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ 20 லட்சத்தை வித்தான். இப்போ காணி அங்கே பிள்ளை வயல் காணி 20 லட்சத்துக்கு. உங்களை வீடு அங்கே இருக்கு. இப்போ களை வளர்க்குறோன்னா இங்கே வரணும். அங்கே வீட்டை வந்தால் எடுக்கலாம். என்ன மாதிரி என்ன இருக்கு அங்கே எடுக்கிறது? அங்கே எல்லாம் வீடியோ கேமரா எல்லாம் கிடாக்கு எடுக்கலாம். அது ஒரு நான் வார நேரம் சொல்கிறோம் அதை நிப்பாட்டி விட்றீங்களா? அதான் நிப்பாட்டுவோம். நண்பர்களா 3 பேரும் எல்லாம் சொந்தக்காரங்க. அதில் என்னென்ன கடை இருக்கு? கடை நான் லோன் இவர் வாழைப்பழ கடை. இப்போ இந்த இடத்துல பார்க்க போனா குடியிருப்புகள் குறைவு மாதிரி தெரியுது இல்லை இடத்துல? கொஞ்சம் பயல் கடை பிரயோசனமா இருக்கா? கொஞ்சம் நாங்க புதுசு தானே இப்போ கடை ஓட்டு. ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் பார்க்கணும். பார்க்க அவன் அந்த குறிப்பு இருக்குது தானே, அந்த குறிப்பை ஒரு தரகர்கிட்ட கொண்டே கொடுக்க அந்த தரகர் பார்த்து சொல்கிறார் இது குற்றம் இருக்குது கொஞ்சம் விழுபடும் போல கிடக்கண்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த பட்டை நல்ல பட்டை, ஒரு குற்றமும் செய்யாத ஒரு பட்டை. அப்படி இருக்கே நான் குற்றம் சொல்கிறோம். நீங்கள் அதை இன்னும் கொடுங்கோ இல்லை குற்றம் இருக்கோ என்றாவே பார்த்து சொல்லுவேன். அவர்கிட்ட கொடுக்கவும் அப்படி தான் சொல்கிறேன் குற்றம் இருக்காம். செவ்வாய் குற்றமாம். ஆனால் அந்த பட்டை எனக்கு தெரிஞ்சு ஒரு குற்றமும் செய்யாது. நல்ல பிள்ளை, அந்த அம்மாவோட அப்பாவோட நல்ல அன்பாக நடக்கக்கூடிய பிள்ளை, நல்லா படித்த பிள்ளை, நல்லா படித்து நல்லா உழைக்கிற பிள்ளை. அது ஒரு பெண் பிள்ளையாக இருந்து நல்லா உழைக்குது. அப்போ அந்த பிள்ளைய குற்றம்னு சொல்கிறதுக்கு அவைகளுக்கு யார் உரிமை கொடுத்தது? அப்போ இது வந்து அந்த காலத்திலேயே புத்தகம் அடிச்சு வச்சுக்கிறாங்க. அதை அடிச்சு வச்சிருந்து தான் இது பிள்ளைகள் வீட்டை பிள்ளை செய்கிறத பற்றி குற்றம் இல்லை. அப்போ இது என்ன குற்றம்? இது வந்து அந்த அவங்க அடித்த மாதிரி பலன்கள் இதுவால் என்ன மாதிரி எடுக்கிற காலங்கள் எல்லாம் பார்த்து தான் இவன் சொல்கிறது குறிப்பிக்காரர். அப்போ வீட்டில் சண்டை பிடிக்கிறத அந்த பிள்ளை எந்த குற்றம் இல்லை. உதயச்ச வேண்டாம் பூ கட்டி செய்வினோம். அப்போ இந்த பிள்ளைகள இதுவால் நல்லா இருக்கட்டும். பின்ன அந்த வீட்டில் குழப்படி செய்கிறத பற்றிக்கும் இதுக்கும் மேலே இல்லை. அது வேற அது குற்றம் சொல்லுவான். அது குறிப்பின்ல இருக்கிற குற்றம் அது எழுதுனது அது அந்த நாளையாக்கள் புத்தகங்கள் அடித்து வச்சுக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு கேட்குறேன்,
நீங்க தப்பு செய்யாத உங்களை குற்றவாளின்னு நான் சொல்லலாதுன்ற மாதிரி அதான் நான் அந்த புள்ள குற்றம் செய்யாத புள்ளைய என்னென்று முதலே எழுதினவே குற்றம் அதைத்தான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். சண்டை சோழியால் இது இல்லை. இது வந்து அந்த காலத்து ஆக்கள் புத்தகம் அடித்து இந்த பிள்ளை கிரக பலன் எப்படி 7 செவ்வாய் இது போய் அந்த 7 செவ்வாயில் மாப்பிள்ளை செய்து வச்சா மாப்பிள்ளை தான் கஷ்டம் சாகும் அந்த இதுவெல்லாம் அந்த நாளை ஆக்கள் புத்தகத்தில் அணிச்சு வச்சுக்கணும். இது எனக்கு விளங்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, இதை வந்து ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நாங்கள் அந்த எழுதினவர் இருக்குதானே அவரை மாற்றி எழுத வைக்கல, அது செய்யலாம். அதை கண்டு புத்தகம் அடிச்செல்லாம் வச்சுக்கிறாங்க. வழக்கு போட தான் போகணும். அப்படியே உங்களுக்கும் சேர்த்து போட போகிறோம். நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை காய்ச்சி கொண்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு இல்லை, குறிப்புக்காரரை கொண்ட வழக்கு போடுங்க. போட்டால் சிலது சரி வரும். பூக்கட்டியும் பார்க்கலாம். சரி ஐயா, சும்மா எனக்கு இதெல்லாம் டிவியில் ஓடிக்கல. ஐயா வேறு யாரும் வந்தா வேற ஒருக்காக பிடிச்சி கேட்கலான்னு. குறிப்பு பார்த்து செய்தவர்களும் நல்லா இருக்கணும், பார்த்து செய்தவர்கள் கெட்டும் போயிருக்கணும். குறிப்பா பார்க்காம செய்தவர்கள் 90 வயது தாண்டி நல்லாவும் வாழ்ந்திருக்கணும். நல்லா இருக்கணும். அதெல்லாம் அவன் செயல் எங்க மன நம்பிக்கை தான். என்ன ஐயா? சரி ஐயா, மெனக்கட்டங்களோட நண்டு கதைச்சதுல மகிழ்ச்சி. நான் ஏதாவது இந்த வழக்கு போடுறதுன்னா நான் உங்களை ஒரு ஆதாரத்துக்கு கூப்பிடுவேன்னு வாங்க சாட்சிக்கு. சரியா? பிரச்சனை வராதோ? பிரச்சனை வந்தாலும் உள்ள போடுவாங்களோ? சரி ஐயா, சரி சென்று வரோம். நன்றி. சரி, நாங்கள் இனி பயணம் செய்வோம். சும்மா பெம்பெல்லாம் கொஞ்சம் காய்ச்சி போட்டு வரோம். இதில் இடப்பக்கம் பாருங்க ஒரு நாச்சார் வீடு. இதில் ஒரு வீட்டுக்குள்ள மனித வகுப்பு நடக்குது. அதில் எழுதியிருக்கு. சரி 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 சரி. இதால் நாங்கள் இப்போ இடப்பக்கம் போவோம். இதால் வந்த நாங்கள் ஐயோ அப்படியே போய் ஒரு சந்தியால் இடப்பக்கம் திரும்ப போகிறோம். அந்த சந்தியில் போய் சந்திக்கிறோம். சரி, அப்போது இந்த வெள்ளை பக்கத்தால் போனாங்க. நீ இடப்பக்கம் போவோம். சரி, இதால் வெள்ளப்பக்கம் போய் இடப்பக்கம் திரும்பினா நாங்கள் காணொளி ஆரம்பித்த இடத்துக்கு போகலாம். அங்கே போக தேவையில்லை. இந்த பகுதியில் வயல்வெளி இருக்குது. இப்படி பாருங்க. அடுத்ததாக இதில் ஒரு கோயில். இது என்ன கோயிலுன்னு பா? என்ன கோயில்? வைரவர் கோயிலுன்னு என்ன ஐயா? இது வைரவர் கோயில் என்ன? அம்மன். அம்மன் கோயில். இது அம்மன் கோயில். சரியா? ஐயாட்ட தான் அந்த குறிப்பு கதை கேட்டேனாங்க. ஐயா கொஞ்சம் என்னென்னு கதைச்சு ஐயா பார்த்தாரு. வண்டு விளக்கம் இல்லாமல் கதைக்கிறாங்களா விளையாட்டாக கதைக்கிறாங்களா என்றது ஐயாவே குழம்பி போனார் கொஞ்ச நேரம். சரி மக்களே, இந்த சந்தையால் இடப்பக்கம் போனால் அங்கே போகலாம். அந்த ஐயாக்களோட கதைச்ச இடத்துக்கு போகலாம். நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். சரி, இப்போ இந்த இடத்துல நிற்போம் நிற்போம் நிற்போம். சரி மக்களே, இன்றைய நாளில் இந்த காணொளியில் முன்னோட்டத்தில் சொன்ன மாதிரி அந்த கூகுள் வரைபடத்தில் காட்டின பகுதியை முழுமையாக உங்களுக்கு சுற்றி காட்டி இருக்கிறேன். இத்தோட இந்த சங்கானை என்ற ஊரினுடைய காணொளியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த காணொளியை பார்க்குற நீங்கள் பவனீசன் இது மட்டும் இல்லை சங்கானை, இதுக்கு இங்கால கொஞ்சம் பக்கத்தில் இந்த ஒரு இடம் சங்கானைக்குள்ளே தான் வரும், அதையும் சுற்றி காட்டுங்க அப்படி என்று எதிர்காலத்தில் நீங்கள் கோரிக்கை விடுத்தால் அந்த இடத்தையும் சுற்றி காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த காணொளியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். சங்கானை என்ற ஊர் பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.